ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டான ஆர்சிபி பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய ஜாக்கப் பெத்தாலோட அருமையான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து மோதிர டெஸ்ட் சீரியஸில் தான் இப்போ நம்மளுடைய ஜாக்கப் பெத்தால் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ நேற்று வந்து தலைவன் ஒரு மாசான சம்பவம் பண்ணியிருந்தாப்பில் 118 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 10 பவுண்டரி 3 சிக்ஸரோட 96 ரன்ஸ் அடித்து அவுட் ஆகிருந்தார். ஸோ 4 ரன் ஷாட் அப்படிங்கிறதுல அவருடைய செஞ்சுரியை அவர் மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ டோட்டலி அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 81+ இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கிலாண்டில் வந்துட்டு எப்போவுமே நமக்கு தெரியும். பட் ஆனால் ஜாக்கப் பெத்தால் இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பேஸ்பால் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வராரு. நாட் ஒன்லி ஜாக்கப் பெத்தால், அந்த இடத்துல வந்து பென் டக்கெட், ஜோ ரூட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் 80+ தான் ஆடி இருந்தாங்க. பட் டெபு சீரியஸ்லேயே இந்த அளவுக்கு ஒரு ஃபியர்லெஸ்ஸான பேட்டிங் அப்படிங்கிறத ஜாக்கப் பெத்தால் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல இனிமே வந்துட்டு அது ஒரு எஃபிஷியன்ட்டான மேனராக தான் தெரியுது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் IPL 2025 அவங்க ஜாக்கப் பெத்தால் எடுத்துகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவருடைய பேட்டிங்கை பற்றியும் பேசியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு டெஸ்ட் ஃபார்மெட்லேயே வந்துட்டு ஜாக்கப் பெத்தால் வேறு லெவலில் வந்துட்டு மாஸ் காட்டியிருக்கிறது உண்மையிலேயே வந்து ஆர்சிபிக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் பிளேயிங் லெவனோட டிஸ்கஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இது எல்லாமே அந்த கன்சிடரேஷனுக்குள்ளே வந்து தான் ஜாக்கப் பெத்தாலோட சான்சஸ் இன் பிளேயிங் லெவனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு மேட்ச் ப்ராக்டிஸில் இருக்கிறது ஜாக்கப் பெத்தால் தான். டிம் டேவிட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா T10லேயே ஃபார்மில் இல்லாமல் தான் இருந்தார். ஸோ நீட்டாக வந்துட்டு அந்த டிம் டேவிட், ஷெஃபர்ட் அண்ட் ஜாக்கப் பெத்தால் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் யாராவது ஒருத்தர் தான் ஆடணும் அப்படிங்கும்போது கரண்ட்டாக வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்குது ஜாக்கப் பெத்தால் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் IPL 2025 நம்மளுடைய விராட் கோலியோட அந்த கேப்டன்சி அப்படிங்கிற டிஸ்கஷனை டோட்டலி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ BGTயில் நம்மளுடைய டீம் இந்தியா இருக்கிறாங்க. ஸோ டீம் இந்தியா வந்துட்டு இப்போ செகண்ட் பிங்க் பால் டெஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பிங்க் பால் டெஸ்ட் முடிஞ்சோடனே ஸோ விராட் கோலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால் வந்துட்டு அவங்க அந்த கேப்டன்சி ரிலேட்டடான அப்டேட்டுக்கு கேட்க போகிறதா ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டீம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ IPLோட 2025 அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சீக்கிரமாக ரேப் அப் பண்ணிவிட்டு ஸோ டீமோட காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோட திங்கிங்காக இருக்குது. இப்போ கேப்டன்சி வந்துட்டு யார் அப்படிங்கிறது ஃபைனல் பண்ணிட்டோன்னா ஸோ ஈஸியாக வந்துட்டு டீமோட காம்பினேஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது அப்போ தான் முடியும். ஏன்னா கேப்டன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மளுடைய டீம் மைண்ட் செட் எல்லாமே இருக்கும். ப்ராக்டிஸ் செஷன் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கேப்டன் யாருன்னு முடிவு பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து ரூலுக்கு வந்துட்டு போக முடியும். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்துக்கே டிலே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஆக்ஷனுக்கு முன்னாடியே விராட் கோலி அப்ரோச் பண்ணது தான். ஸோ இப்போ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அது இன்னும் வராதனால தான் ஸோ இப்போது இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேப்டன்சி அப்டேட்டை மட்டும் அவங்க வந்து முன்னெடுத்து வரல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பார்ட் மட்டும்தான். இப்போது பெங்களூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சின்னசாமி கிரவுண்டில் வந்துட்டு ஸோ அவங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்குது. நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சின்னசாமி ஸ்டேடியமில் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் கேம்ப் போடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ பிளேயர்ஸை வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு முன்னெடுத்துருக்குறாங்க. ஸோ சின்னசாமி ஸ்டேடியமில் நாளையிலேருந்து இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அமலுக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்சைட் ஃபிக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க கிடைக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணலாம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ரோல் அப்படிங்கிறதுலேருந்து டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ குர்னால் பாண்டியாலாம் சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில் செமிஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்கிறாரு. ஸோ ஃப்ரீயாக இருக்கிறவங்க டேவிட் பிடிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிறாரு. அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேம்பில் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ இப்போது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரோலுக்காக எடுத்திருப்பாங்க. அதுக்கான டெஸ்டிங், அதுக்கான மேட்ச் ப்ராக்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபைன் டியூனிங் எல்லாமே உள்ளே நடக்கும். IPL 2025 கண்டிப்பாக ஆர்சிபி ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்குவாட் நல்லா நீட்டாக அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்குவாடை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சண்டை செஞ்சால் நமக்கு டிராஃபி கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்துட்டு தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரியான டொமஸ்டிக் கேம்ப் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டோட்டலி வந்துட்டு ஆர்சிபியோட இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.